ஹரிஷ் கல்யாண். தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாம். வேணாமா? ஏய் ஆனந்தி, நீ தூங்கிட்டு தானே இருந்த? நீ தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். ஆமாங்க, தூங்கிட்டுதே இருந்தேன். ஆனா திடீர்னு தூக்கம் கலைஞ்சு போச்சு. ஏம்மா, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? பசிக்குதா? இல்ல தலை ஏதாவது வலிக்குதா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னவோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. அசந்து தூங்க முடியல. திடுக்குன்னு முழிப்பு வந்துருச்சுங்க. சரி வா உட்கார். உட்கார் மெதுவா. சரி, மனசை தொந்தரவு பண்ற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத ஆனந்தி. இல்லைங்க, என்னால அப்படி இருக்க முடியல. எப்படி உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதோ, அதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் என் மனசு ஆறாது. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னைய மன்னிச்சிருங்க. ஏய் ஆனந்தி, என்ன இது? என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு இப்ப தலை குனிஞ்சு இருக்க? இங்க பாரு பாரு ஆனந்தி, இப்படி மன்னிப்பு கேட்டு தலை குனிகிற அளவுக்கு எந்த தப்பையும் ஆனந்தி என்னைக்கும் செய்ய மாட்டான். அவளால அப்படி ஒரு காரியத்தை செய்யவும் முடியாது. இல்லங்க, நான் நீ அப்படி ஏதாச்சும் செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனந்தி. நீ என்ன செஞ்சாலும் நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன், சரியா? ஆனந்தி, என்ன இது குழந்தை மாதிரி? நாளைக்கு நம்ம குழந்தை வந்து எங்க அம்மா ஏன் அப்படி அழ வச்சேன்னு சண்டை போட போகுது. நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ எனக்கும் இந்த குழந்தைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சேன்னு நான் நிறைய நாள் வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனாவும் இந்த குழந்தைக்கு தகப்பனாவும் கிடைக்கிறதுக்கு ஏதோ புண்ணியமும் செஞ்சிருக்கோம். ஏ ஆனந்தி, என்ன இது? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இல்லங்க, இப்படி ஒரு நிலைமையில இந்த சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிறது எவ்வளவு வலின்னு வார்த்தையில சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா எங்க விதி, எங்க தலையெழுத்து இப்படி அவமானப்பட்டு வாழணும்னு இருந்திருக்கு. யாராலையும் தொடக்க முடியாத இந்த அவமானத்தை ஒத்த ஆளா நான் தொடக்கிறேன்னு வந்தவர் நீங்க. உங்களுக்கு என்னால எவ்வளவு கஷ்டம். என்னால வீட்லயும் கம்பெனிலயும் வெளியிலயும் நீங்க படுற கஷ்டத்தை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எதுக்கு என் பாரத்தை நீங்க எப்படி சுமக்குறீங்க? இந்த பாரு, சுத்தி வளைச்சு ஒன்னாலதான் தூங்க முடியலடா கிறுக்கான்னு சொல்ல வரியா? உன் கூட துணையா நிக்கிறதுனாலதான் நான் கஷ்டப்படுறேன்னு நான் எப்போது சொல்லியிருக்கேனா? நாளைக்கு இந்த குழந்தை பிறந்தா அதுக்கு துணையா நீ எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காம நிப்ப இல்ல? சொல்லு. அப்படி நீ இந்த குழந்தைக்கு துணையா நிக்கிறத கஷ்டமாவோ இல்ல பாரமாவோ நினைப்பியா? அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்னையும் குழந்தையும் பாரமாவோ கஷ்டமாவோ நினைப்பேன்? எங்க இந்த குழந்தை தெரியாம உருவானா கூட எனக்கும் இதுக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்கு. குழந்தைய பெத்துக்க போற எனக்கு குழந்தைய பாத்துக்க வேண்டிய, துணையா நிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா ஆனந்தி? குழந்தைக்கும் உனக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்கு. அதே மாதிரி உனக்கு எனக்கும் இந்த தாலி கொடி உறவு இருக்குல்ல? இந்த
அந்த தாலி கொடிக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்குல்ல. நீ குழந்தைய வயிற்றுல சுமக்கிறதுக்கு முன்னாடில இருந்து உன்னை நான் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன் ஆனந்தி. வயிற்றுல சுமக்கிற பாசத்துக்கு தான் மதிப்பா? என் மனசுல சுமந்தா அது பாசம் இல்லையா? இல்ல அந்த பாசத்துக்கு மதிப்பு இல்லையா? இல்லைங்க, அப்படி இல்ல. உங்க பாசத்துக்கு ஈடா இந்த உலகத்தையே கொண்டு வந்து வச்சாலும் உங்க பாசந்தேன் ஜெயிக்கும். அது அம்புட்டு பெருசு. இங்க பாரு ஆனந்தி, நீ சொன்னிய ஏதோ தலையெழுத்து, அதனால இந்த குழந்தை எனக்கு பிறக்கணும்னு இருக்குன்னு. அதே தலையெழுத்து தான், அதே விதி தான் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சிருக்கு. அந்த கடவுளே வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது. நீ ஏன் யோசிச்சு பாரு, எத்தனை தடவை எப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். கருணாகரன் சார் உன் மேல திருட்டு பழி போட்டப்போ சென்னையே வேண்டான்னு நீ போன. ஒரு பேனா விற்கிறவரு உன்னை இங்கேயே திரும்பி வர வச்சாரு. அதான் நம்மளை சேர்த்த முதல் வீதி. அதுக்கப்புறம் நான் எதுவுமே வேணான்னு பங்களாதேஷ்க்கு புறப்பட்டேன். என்னை திரும்ப கூப்பிட்டு வந்தது யாரு? நீ. நாம சேரணுங்கிற விதி. அப்புறம் உனக்கே தெரியாம உனக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னு நீ என்னை விட்டு விலகி போனல்ல. அப்ப மகேஷ் சார் மூலமா கல்யாணங்கிற வழியில நம்மளை சேர்த்து வச்சது விதி. தாலி கட்டினதுக்கு அப்புறமும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு நீ விலகிதான் நின்ன. ஆனா இப்ப சகலையோட அப்பா மூலமா என் பக்கத்துல என் வீட்டுக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது எது? அதே விதிதான். இப்பவும் வீட்டுக்குள்ள அம்மா துளசி மாதிரி சில பேர் மூலமா சில பிரச்சனைகள் வர்ற மாதிரி தான் இருக்கு. நாம பிரிஞ்சிருவோமோன்ற பயம் கூட உனக்கு வந்திருக்கலாம். ஆனா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது ஆனந்தி. ஏன்னா நம்ம ஒண்ணு சேர்ந்து வாடுறதுக்கு தான் இந்த ஜென்மத்துல பொறப்பே எடுத்திருக்கோம்.